ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன திருப்புகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, முருகம யூர சேவக அப்படிங்கிற திருப்புகள் தான் நமக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு முருக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முருக அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நிறைய டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஆறுமுக பெருமானுடைய திருநாமங்கள்லேயே சிறந்தது பார்த்திங்கன்னா முருகா அப்படிங்கிற நாமம் தான். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, அப்போ முருகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழில் பார்த்திங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த 3 இனங்கள் தமிழில் இருக்குது. ஸோ தமிழ் கடவுளாகிய எம்பிரானுக்கு இந்த 3 இனங்களிலிருந்தும் 3 எழுத்துக்கள் கூடி தான் முருகு அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இனிமையான கடவுளாக இருக்கிறனால மெல்லினம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாகவும், இடையினம் நடுவிலையும், வல்லினம் கடைசியிலையும் வந்திருக்கு. ஸோ முருகா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எழுத்துக்கு பின்னாடி இல்லை ஒரே ஒரு சொற்றொடருக்கு பின்னாடி எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது பாருங்கள். அதையும் தாண்டி அகரம் ஆக்கும் தொழிலையும், உகரம் அளிக்கும் தொழிலையும், மகரம் அதுவும் அளிக்கும் தொழிலையும் தருகின்றது. ஸோ எனவே இந்த ஓங்காரத்தின் பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த 3 எழுத்துக்களும் 3 தொழில்களையும் செய்கின்றன அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது. இதில் உகரம் பார்த்திங்கன்னா காத்தல் தொழிலை செய்கின்றது. சரி, இனி முருகு அப்படிங்கிற சொல்ல என்ன மாதிரி 3 உகரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இம் அப்படிங்கிற அந்த எழுத்தில் ஊ அப்படிங்கிற உகரம் இருக்குது. இர் அதில் பார்த்திங்கன்னா ஊ அப்படிங்கிற உகரம் இருக்குது. இக் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஊ அப்படிங்கிற உகரங்கள் இருக்குது. ஸோ ஆன்மாக்களை இந்த 3 உலகங்களிலும் சரி, முக்காலங்களிலும் சரி, முப்போதும் சரி, மும்மையிலும் காப்பாற்றுகின்ற திருமந்திரம்தான் முருகு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே முருகு முருகு அப்படின்னு சொல்லி நாம் மனம் உருக வேண்டும். ஸோ முருகு முருகுன்னு சொன்னால் நம் மனம் உருகும். பெரும் பெயர் பார்த்திங்கன்னா முருகு அப்படின்னு சொல்லி நக்கீரரும், மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரினாரும் கூறக்கூடிய அழகை நம்ம இந்த வரிகள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த முருக அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மீனிங் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் தமிழினுடைய சிறப்பு. அதுக்கப்புறமா தமிழோட கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயரின் சிறப்பு இதுதான். ஸோ நம்ம திருப்புகள் ஆடியோ கேட்டவங்க இதுக்கப்புறம் முருக பக்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள்.